அகைன் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன எபிசோட ப்ரிவியூ என்ஜாய் பண்ணீங்களா? குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன். பட் இன்னியோட எபிசோட்ல நம்ம பார்க்க போற ரெண்டு டீம் ட்வின் பிரதர்ஸ், இல்ல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நம்மளுக்குள்ள என்ன அப்படிங்கிற மாதிரி KKR அண்ட் RCB. ஒரே ஒரு டிஃபரன்ஸ், ஆப்வியஸ்லி வந்து RCB ஆர் சர்ச்சிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைட்டில் அண்ட் KKR வந்து அவங்க ரெண்டு டைட்டில் ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த மோர் கன்சிஸ்டன்ட் டீம்ஸ். பட் என்ன ஒரு குடுக்கல் வாங்கல் நடந்திருக்கு அப்படின்னா, கேப்டனா இருந்த தினேஷ் கார்த்திக், பினிஷரா இருந்த தினேஷ் கார்த்திக் இப்ப RCBக்கு போயிருக்காரு. அவர் RCBக்கும் KKRக்கும் ஒரு ஃபியூ டைம்ஸ் விளையாடு. இப்ப KKRக்கு ஒரு 4 வருஷம் விளையாட்டாரு. RCBக்கு முன்னாடியே ஒரு ஸ்டிண்ட் பண்ணிருக்காரு. இப்ப திருப்பி அங்க போயிருக்காரு. சோ இன்னைக்கு 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு அப்படின்னு பிரசன்னாவை நம்ம கேட்க போறோம். ஆனா அவர் 10க்குள்ள நம்பர் 1 சொல்றது இல்ல, யாருமே புதுசா எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. RCB அண்ட் KKRோட ப்ரிவியூவை இன்னைக்கு பார்த்துலாம். சரி பிரசன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் புதுசு கண்ணா புதுசு. என்ன புதுசு? தினேஷ் கார்த்திக் போயிட்டு வந்திருக்காரு மாறி இந்த ரெண்டு டீம்ல. சோ அதுல ஒண்ணும் புதுசு இல்ல, அது பழசுதான். சோ புதுசு கண்ணா புதுசுல KKR RCB யார ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் RCB தான். ஈஸியா நம்பே குரு. அங்க 6 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன், அந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்காதா? ஈஸால நம்பே குரு. சரி கண்டினியூ குரு. நீ கண்டினியூ. புதுசு, புத்தம் புதுசு. ஒரு சவுத் ஆப்பிரிக்கன புதுசா ஃபுல் டைம் கேப்டனா போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். இதை விட ஒரு புத்தம் புது நியூஸ் என்ன வேணும்? இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப யோசிச்சு பாருங்க. எல்லாரும் இப்ப நானே என்ன சொன்னேன், 4 கோடி தான் ஃபாஃப் வந்து ஆக்ஷன்ல போவாரு அப்படின்னு சொன்னேன் ஆனஸ்டா. நம்ம லாஸ்ட் டைம் ப்ரோக்ராம் பண்ண போது 7 கோடி வரைக்கும் போட்டு பிதிக்கி அவரை எடுத்திருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு மேல ஒரு சரியான யோசனையோட அவங்க பண்ணியிருக்கணும்ல. ஆனஸ்டா சொல்லணும்னா ரொம்ப கரெக்டான ஒரு டெசிஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபாஃப் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேப்டன்னா, ஒரு ஒன் ஆஃப் த கூலஸ்ட் கேப்டன்ஸ் எவர் ஒர்க் வித். அதே மாதிரி நிறைய எமோஷன்ஸ் காட்ட மாட்டாரு. அதே மாதிரி தோத்துட்டா வந்துட்டு அந்த ஃபிங்கர்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டாரு. எல்லாத்தையும் தன்னோட தலைமையில போட்டுப்பாரு. யூ வில் டேக் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கிரேட்டஸ்ட் புதுசு கண்ணா புதுசு அப்படின்னா இதை தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னாலும் அந்த பக்கமும் தலைவன் புதுசு தான். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவர் பேட்டில் புதுசு கண்ணா புதுசு பிட்வீன் தலைவர்ஸ். ஸோ 2 பேரும் அமக்களை படுத்திருக்காங்க. வெரி எக்ஸைட்டட். ரைட், ஓகே. அவர் எப்பவுமே ஃபாஃப்க்கு, இன்ஃபேக்ட் ஃபாஃப் வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது ஒரு சின்ன ஒரு கணிப்பு தான். இது நடக்குமா நடக்காதா அன்றே கணித்தார் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் சொல்றேன். ஃபாஃப் வந்து ஒரு ஹீஸ் ப்ராப்ளி ஹேஸ் 1 year 2 or 3 years, இது ஒரு ஃபியூ இயர்ஸ் மேபி டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரை கேப்டன் ஆக்கியிருக்காங்க, which is quite a good decision. அவர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் அவரே கூட சொல்லியிருக்காரு, MS தோனியோட டச் தெரியும் என்னோட கேப்டன்சில அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, விராட் கோலிக்கு வந்து பிகாஸ் அவர் நிறைய ஸ்ட்ரெஸ் கோத்ரூ பண்ணிருக்காரு, நிறைய விளையாடி இருக்காரு அப்படிங்கறதுனால இந்த ஒரு வருஷம் ஃபாஃப கேப்டன் பண்ண வச்சுட்டு விராட்டுக்கு ஒரு பிரேக்கை கொடுத்து நெக்ஸ்ட் இயர் திருப்பி விராட்டே கேப்டனா வருவாரு அப்படிங்கிறது ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் என்னோட கணிப்பு. ஏன் குரு, கரெக்டா மாத்தாயிடுக்கினியா? கரெக்டா சொல்லியிருக்கேனா? இல்ல, நீங்க உங்களோட திங்கிங் வந்து ரொம்ப கரெக்டா. அதை நான் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. இன்னொன்னு சொல்றேன், ஃபாஃப் வந்து எண்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா அவர் சட்டை கேட்டுட்டு சரி ஓகேப்பா, அதான் அந்த படையப்பா, நான் அதெல்லாம் சொல்ல, படையப்பா படத்துல அப்பா சொல்லுவாரு வாட் அ மேன் அப்படின்னு ரஜினி அந்த ஃபைனல் சீன்ல, அந்த மாதிரிதான் ஃபாஃப். நான் அதெல்லாம் தப்பா சொல்ல. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு அகைன் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்குமா இல்ல ஒரு 1 year ஸ்டாப் கேப்பா இருக்குமா அப்படிங்கறதா. ஃபாஃப் 5 வருஷம் கூட விளையாடலாம், ஃபாஃப் நல்ல நண்பர் தான், அந்த மாதிரி மீன் பண்ணல. பட் ஐ ஜஸ்ட் சேயிங், ஒருவேளை பேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர், ஃபேக் இல்ல பேக் எண்ட் அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிறேன். ரைட், ஓகே. இப்ப நம்ம அவங்களோட நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம போயிடலாம். பேக் பெஞ்சர்ஸ் RCBக்கும் KKRக்கும் யார் யார் சொல்லுங்க. RCB பாத்தீங்கன்னா அந்த கோரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பெருசா எதுவும் சேஞ்ச் அவங்க பண்ணல. மைக் கெசன் எப்படின்னா, ஐ ஆல்சோ ஹேவ் an experience working with him in 2019. ஒன் ஆஃப் த கிளவரஸ்ட் பர்சன். அவர் எப்படின்னா ரொம்ப வந்து குதிக்கவும் மாட்டாரு, கரெக்டா என்ன பண்ணணுமோ கரெக்டா அதை பண்ணுவாரு. இன்னொன்று வந்து சஞ்சய் பங்கர் has been regarded as one of the best coaches. அவர் விராட் கோலியோட பர்சனல் பேட்டிங் கோச்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் அவரை பத்தி ரொம்ப நல்லா வந்து ஹைலி நாலேஜபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற ஸ்ரீதரன் ஸ்ரீராம். Again, Sriram is someone who's been with the Australian team for 5 years. Also part of the Australian T20 World Cup winning team. அந்த மெடல்லாம் வச்சு வந்துட்டு also part of the team bro, also part of the team in RCB ma 2010 ல 11 ல எந்த வருஷம் அது? நீங்க தான் அனலிஸ்ட்.
நாங்க தாங்க ஒரு கஷ்டப்பட்டு ஓப்பனிங் ஆட வச்சு 21 பால்ல 22 அடிச்சு விழுந்து ரன் அவுட் ஆனாரு. எனக்கே சொல்லாதீங்க. சோ ஸ்ரீதரன் ஸ்ரீராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் டாக்ஸ் வெரி வெரி ஹைலி அபவுட் இட். அவரு எப்படின்னா ஒரு குவைட்டான ஆளு, நிறைய பேச மாட்டாரு. என்ன பேசணுமோ அதான் பேசணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னா டேலண்ட் ஆஃப் ஹெட் ஸ்கவுட். இன்னொரு தமிழ் ஆளு மாலோலன் ரங்கராஜ். அவர் வந்து ஒரு கிரிக்கெட்டரா வந்து கஷ்டப்பட்டு திலீப் டிராஃபி வரைக்கும் ஆடிட்டு இப்ப வந்து ஒரு டேலண்ட் ஸ்கவுட்டா இஸ் பீன் த ரைட் ஹேண்ட் ஃபார் and ஆர்சிபி fielding அப்படின்னு coach நான் சொல்லுவேன். ஸோ fielding coach also, அண்ட் head of ஃபீல்டிங் talent கோச் ஒரு scouting and யங்ஸ்டர். fielding coach. ஸோ இப்ப நீங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அவங்களோட ஒரு மேனேஜ்மெண்ட்னா இன்னொன்னு நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மேனேஜ்மெண்ட்னா யூ ஷுட் கிவ் தம் a ஃபேர் ரன். இந்த ஒரு வருஷத்துல தூக்குறது 1.5 வருஷத்துல தூக்குறது அதெல்லாம் பண்ணாம ஒரு இல்ல அது ஃபேர் அது ரன். நம்ம போலாம். அது 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 வேற வழி, அது வேற டிபார்ட்மெண்ட். நம்ம அதுக்கப்புறம் போலாம். இன்னொருத்தர இம்பார்ட்டண்டா மிஸ் பண்ணிட்டீங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பேசுறீங்க, எனக்கு புரியுது. பட் ஆடம் கிரிஃபித் போலிங் கோச், அவரை மிஸ் பண்ணிட்டீங்க. நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச், உங்களோட ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு, பல பேருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் குருவா இருந்திருக்காரு மிஸ்டர் பாசு ஷெங்கர். அவர் தான் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச். எவன் ஸ்பீச்லி ஹெட் பிசியோதெரபிஸ்ட், இந்தியன் டீம்ல வேலை செஞ்சிருக்காரு அண்ட் ஆர்சிபில ஃபார் எவரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் டீம் டாக்டர் சார்ல்ஸ் மின்ஸ், நான் பிரதர் சார்ல்ஸ்ன்னு கூப்பிடுவேன். இந்தியன் டீம்ல கூட அவர் தான் இப்போ கோவிட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரா இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் சைத்தன்யா ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லி சைக்காலஜிஸ்ட் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆர்சிபி சப்போர்ட் ஸ்டாஃப் ஒரு எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் ஸ்டாஃபாவே இருந்து வந்திருக்கு. இப்ப நம்ம கேகேஆர் டைவின் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருத்தம். நீங்க வந்து திலீப் டிராஃபி அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியன் டீமோட ஃபீல்டிங் கோச் திலீப், அவர் பேர்ல டோர்னமெண்ட் இருக்கா திலீப் டிராஃபி? அது துலீப் டிராஃபி. அது துலீப் டிராஃபி. ஒரு சின்ன திருத்தம். நம்ம அடுத்தது போயிடலாம். கேகேஆரோட சப்போர்ட் ஸ்டாஃப், கேகேஆரோட சிஇஓ வெங்கி மைசூர் நமக்கு தெரியும். இங்கி சேர் பிரதமேஷ் மிஸ்ரா, அவரை விட்டுட்டீங்க. சிஇஓ உங்களுக்கு தெரியுமா யாருன்னு? எங்க இதுக்கு தானே, ஆர்சிபி தானே. ஆர்சிபி கரெக்ட். மிஸ்டர் ராஜேஷ் மேனன். ராஜேஷ் மேனன் பாத்தீங்களா, அதுக்காக தான் உங்களுக்கு கேட்டேன். சரி, இப்ப கேகேஆரோட சப்போர்ட் ஸ்டாஃப் பத்தி சொல்லுங்க. பிரெண்டன் மெக்கலம் இருக்காரு, பாஸ். பிரெண்டன் மெக்கல்லம். இப்ப நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த கேகேஆரோட டர்ன் அரவுண்ட பத்தி தோனியே வந்துட்டு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கேட்கும்போது லெட்ஸ் ஃபர்ஸ்ட் டாக் அபவுட் கேகேஆர் அப்படின்னாரு. ஸோ ஏன்னா ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அந்த ஒரு பர்டிகுலர் இதுல கோவிட்ல நின்ன போது டன் டஸ்டட் அண்ட் பரீட். ஏன்னா என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு ஹோல்ல இருந்தாங்க கேகேஆர். அதுக்கப்புறம் திருப்பி த வே தே கேம், அதுக்கப்புறம் எலிமினேட்டர் ஆடி, அதுக்கப்புறம் குவாலிஃபயர் 1 ஆடி, அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் வந்து ஒரு கம்பீட் பண்ணி ஒரு க்ளோஸ் மார்ஜின்ல அவங்க தோத்தாங்க அப்படின்னா இந்த கோச்சிங் ஸ்டாஃப் ஷுட் பி ரியலி கிவன் அ கிரெடிட். ஏன்னா பிரெண்டன் மெக்குலன் எப்படின்னா அந்த காலத்துல இருந்து ஆடுறதுல இருந்து, நான் சவுத் ஆப்பிரிக்கால இருந்த போது நியூசிலாண்டோட சீரீஸ் இது பண்ணும்போது அவரோட கேப்டன்சி எப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஸ்லிப் ஒரு கல்லி வச்சு செமிஃபைனல்ஸ்ல 2015 வேர்ல்ட் கப் மேட் என்ட்ரி போடுறாரு. 3 ஸ்லிப் கல்லி, ஒரு ஒரு லெக் கல்லி. அது என்ன ஆக்லாண்ட் மாதிரி ஒரு கிரவுண்ட் 46 மீட்டர், எச்சத்துப்புனா 6 போயிடும் பிச்சில இருந்து. அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபிளம்பாயன்ட் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் பிரெண்டன் மெக்கல்லம். அதுக்கப்புறம் கைல் மில்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் நாலேஜபிள் பவுலிங் கோச்சஸ். டேவிட் ஹசி. இந்த தடவை பவுலிங் கோச் சேஞ்ச் பண்ணிட்டாங்கப்பா. ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் உனக்கு. கைல் மில்ஸ் கிடையாது, கைலி கிடையாது. இந்த தடவை நம்ம பரத்தருண், நம்ம குட்டி ஸ்டோரியில பார்ட்டிசிபேட் பண்ண பரத்தருண், நம்ம இந்தியன் டீமோட கோச் பரத்தருண். தப்பா சொல்லிட்டீங்க. எப்படி நம்ம அருண் பாஜி நீங்க மறந்தீங்க. பரத் அருண் தான் இந்த பவுலிங் கோச். டேவிட் ஹசி அவங்களோட மென்டார். அப்புறம் அசிஸ்டன்ட் பவுலிங் கோச் ஓம்கார் சால்வி, அவிஷ்கர் சால்வியோட பிரதர், ஹைலி ரேட்டடு. ஃபீல்டிங் கோச் ஜேம்ஸ் ஃபாஸ்டர், பழைய இங்கிலாந்து விக்கெட் கீப்பர். அப்புறம் ஸ்ட்ராட்டஜி கன்சல்டன்ட் நம்மளோட நேத்தன் லேமன். ஆனா இந்த தடவை ஆக்ஷன் கன்சல்டன்ட் கம் ஒரு மாதிரி டைரக்டர், அவங்களோட ஒரு இன்டெகிரல் பார்ட் அவங்கள மிஸ் பண்ணிடுறாங்க. ஏஆர் ஸ்ரீகாந்த், அவர் ஒரு பயங்கர இம்பார்ட்டன்ட் ஒரு காகா இருந்திருக்காரு அந்த வீல்ல இல்லையா? ஏஆர் ஸ்ரீகாந்த் வந்து 2009ல இருந்து கேகேஆரோட இருந்திருக்காரு. He has played a major role. அதே மாதிரி வெங்கி மைசூர் எப்படின்னா அவர் பக்கத்துல தான் உட்காருவாரு, அவர் சொல்றத தான் கேட்பாரு. அவர் வந்து எப்படின்னா நிறைய ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்ப்பாரு, நிறைய ஒரு வேரியபிள்ஸ் எடுத்துட்டு எந்த பிளேயரை வந்துட்டு எங்க எடுத்துட்டு எங்க ஆனா இது பண்ணு. இந்த சுனில் நரேனை வந்துட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்துட்டு ஐபிஎல்ல காட்டினது அந்த பிரெயின்ஸ் பிஹைண்ட் தட் வாஸ் ஏஆர் ஸ்ரீகாந்த். அதே மாதிரி ரொம்ப வந்து கான்பிடென்ட்டா பேசுவாரு, அவருக்கு கிரிக்கெட் தெரியும். அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னாலும் அவரு தான் வந்து உட்காந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஒரு கோர் டீமை ஒவ்வொரு வருஷமும் அந்த இன்னொன்னு நான் லாஸ்ட் இதுலயே சொல்லியிருக்கேன், இதுல வந்து இந்த அடுத்தவங்களோட பர்ஸை காலி பண்றதுல ஏஆர் ஸ்ரீகாந்த் வந்து பயங்கர கில்லாடி.
அவங்களுக்கு வந்துட்டு தேவையே படாது. பட் அவங்க பிளேயர்ஸ் அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே, அதையும் பண்ணுவாரு. டீமை பத்தின ப்ரிவியூங்கிறதுனால ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம போவோம்னா நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் இது ஆப்வியஸ்லி பேக் பெஞ்சர்ஸ் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது ஜோடி நம்பர் 1. நிறைய பேர் புது காம்பினேஷன் எடுத்துருக்காங்க, புது டீம் எடுத்திருக்காங்க. சொல்லுங்க, கேகேஆர்ல இந்த வருஷம் நீங்க லுக் ஃபார்வர்ட் பண்ற ஜோடி எது? நான் கேகேஆர்ல லுக் ஃபார்வர்ட் பண்ற ஜோடினா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஐயர் ஸ்கொயர் தான். ஒன்னு இடது கை ஐயரு, இன்னொன்னு வந்து வலது கை ஐயர். ஸோ இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்கு 2 ஐயருக்கும். அந்த பேட்டிங் உள்ள பேட் எடுத்துன்னு உள்ள வரும்போது மூஞ்சியில வந்து ஒரு தெனாவட்டு தெரியும், ஒரு திமிரு தெரியும். அது வந்து ஒரு கான்பிடன்ஸ். அந்த மாதிரி பிளேயர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடி லாங்குவேஜ், அந்த பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ். அவங்க 2 பேரும் உள்ள போகும்போதும் அவங்க கார்டு எடுக்கும் போதும் அவங்களோட மூஞ்சியை பாருங்க, the way they conduct themselves, அந்த ஒரு ப்ரெஷரே இல்லாம ஒரு திமிரா அப்படியே ஒரு ஆப்பரன்ஸ் அப்படி அந்த காலத்துல விவியன் ரிச்சர்ட்ஸ் பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. அதனாலதான் எனக்கு இந்த வெங்கடேஷ் ஐயரை ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்ப இவங்களுக்கு எப்படின்னா the start is going to be the key. ஏன்னா இப்ப ரசல் பாத்தீங்கன்னா ரசல் ஹஸ் பீன் இன் அண்ட் அவுட். இந்த T10 லீகை தவிர பெருசா வந்து வேற எதுவும் குளோபல் லீக்ஸ்ல அவரோட அந்த மான்ஸ்டர்ஸ் உருவத்தை அவர் இன்னும் காமிக்கல. அப்ப கேகேஆரோட ஜீவா அண்ட் பூனம் பாஜ்வா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் வெங்கடேஷ் ஐயர், அப்படிதானே? சரி, ஜீவா அண்ட் பூனம் பாஜ்வா இதுல என்ன கனெக்ஷன் சொல்லு பார்க்கலாம். இல்ல அது என்னன்னே தெரியாது, சமாளிச்சுட்டு ஆமான்னு சொல்லிட்டு அவமானப்படுத்த. ஆமா வேற தெனாவட்டுன்னு சொன்னல, 2 பேருக்கும் ஒரு தெனாவட்டு படத்தோட ஹீரோயின் இவங்க 2 பேரும். சோ இதுதான் ஜோடி நம்பர் 1 அப்படின்னு நீங்க சேர்த்திருக்க. சரி, ஆர்சிபியோட ஜோடி நம்பர் 1. பல ஜோடிகள் இருக்கு ஆர்சிபி 4 ஃபாரினர்ஸ் பிக்ஸ்டு. ஆனா அந்த 4 ஃபாரினர்ஸ்ல ஏர்லி ஆனா யார் அவைலபிள்னு தெரியல, அது ஓஷன்ஸ் 11ல பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஜோடி நம்பர் 1 யாரை தேட போற? விராட் கோலி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நான் என்ன பண்றேன்? நான் சொல்ல போறது இல்ல, சும்மா உன்னை ஸ்பாட்ல போடுறேன். சரி சொல்லு. இல்ல இது எப்படின்னா இப்ப ரொம்ப சிம்பிள். இப்ப அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு ப்ளூ பிரிண்ட் அவங்க எடுக்க போறாங்கன்னா, சிஎஸ்கே எடுத்த அதே ப்ளூ பிரிண்ட தான் அவங்க எடுக்க போறாங்க. கோலியும் ஃபாஃபும் செட் பண்ணிட்டு இன்னிங்ஸ, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜோடி அது இங்க இல்ல. ஜோடி நம்பர் 1 மட்டும் தான் காம்பினேஷன், இங்க இல்ல. அடுத்த ரவுண்ட் 11 அடுத்த ரவுண்ட் இல்ல. அதான் சொல்றேன், ஜோடி நம்பர் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எப்படி சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் விட்டே கொடுக்க மாட்டேன்ப்பா. ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் இருக்காங்க போது ஒரு ஆள் வந்தே ஆகணும். சரி, அப்ப விராட் கோலி பேரையும் சொல்ல மாட்டேன். நீ சொல்ல மாட்டேன். அதனால ஒன்னு ஃபாஃப் டு பிளஸி, இன்னொரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இன்னொன்னுதான் மேக்ஸ்வெல். சோ எப்படின்னா ஒருத்தர் எப்படின்னா வலிக்காம அடிப்பாரு, இன்னொரு வந்து வலி தெரியற மாதிரி அடிப்பாரு. இவங்க செட் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிச்சு கொடுப்பாரு. So particularly games are going to be played in Mumbai. Early அந்த 6-7 மேட்ச் பாத்தீங்கன்னா unless otherwise the pitch wears out. புனேலயும் ஹை ஆல்டிடியூட் பியூட்டிஃபுல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. எனக்கு இந்த டிஒய் பாட்டில பத்தி அவ்வளவு தெரியாது, ஏன்னா வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் அங்க நடந்தது இல்ல. பிராபனும் பாத்தீங்கன்னா ரீசனபிளி குட் பேட்டிங் ட்ராக். சோ இவங்க செட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ செட் பண்ணி கொடுத்தல நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு மேக்ஸ்வெல் இருப்பாரு. அதனால ஜோடி பறக்கும் பவர்ஃபுல் ஜோடி, ஈசல நம்தே குரு அப்படின்னு சொல்ற ஜோடி ஃபாஃப் டு பிளஸி கிளென் மேக்ஸ்வெல். சரி, ஃபாஃப் டு பிளஸி கிளென் மேக்ஸ்வெல் ஒரு என்ன சொல்றது, ஒரு கனெக்ஷனே இல்லாம அது ஒரு லிங்க் வேற கொடுத்தாரு. வழி தெரியாம வழி தெரியாத மாதிரி அப்படின்னு ஒரு லிங்க் வேற கொடுத்தாரு. சரி, ஓகே, அவங்க தான் ஆர்சிபியோட ஜோடி நம்பர் 1. கேகேஆரோட ஜோடி நம்பர் 1 ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம அடுத்து போக வேண்டியது ஓஷன்ஸ் 11. என்ன ஸ்டார்டிங் 11 இருக்கும் 2 டீமுக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கணிச்சு சொல்லுங்க. ரொம்ப நேரம் இழுக்காம கரெக்டா கணிச்சு சொல்லுங்க. RCB விராட் கோலி, ஃபாஃப் டு பிளஸி, மஹிபால் லோம்ரோர். ஓ 3 மேக்ஸ்வெல் இல்லையா? நம்பர் 4 மேக்ஸ்வெல், நம்பர் 5 தினேஷ் கார்த்திக், நம்பர் 6 ஷெர்பேன் ரதர்ஃபர்ட், நம்பர் 7 பனிந்து ஹசரங்கா, நம்பர் 8 ஹர்ஷல் பட்டேல், நம்பர் 9 அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, பட் ஸ்டில் ஐ புட் மை மணி ஆன் ஹிம், சித்தார்த் கால், நம்பர் 10 ஜோஷ் ஹேசல்வுட், நம்பர் 11 முகமது சிராஜ். என்னப்பா 5 ஃபாரினர் சொல்ற? எப்படி 5 ஃபாரினர்? ஃபாஃப் டு பிளஸி சொல்லிட்ட, ஃபாஃப் டு பிளஸி மேக்ஸ்வெல் சொல்லிட்ட, ஹசரங்கா சொல்லிட்ட. ஹசரங்கா இந்தியனா சேர்த்துட்டியா? ஷெர்பேன் ரதர்ஃபர்ட் சொல்லிட்ட, ஹேசல்வுட் சொல்லிட்ட. 5 பேர் பேடா இல்ல. சாரி தப்பா சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த இப்போ எல்லாம் நீ கல்லாட்டம், நீ ஆடினதெல்லாம் கல்லாட்டம். முதல்ல இருந்து ஆரம்பி. விராட் கோலி, ஃபாஃப் டு பிளஸி. ஹெல்ப் பண்றேன். ஃபாஃப் டு பிளஸி, விராட் கோலி, மஹிபால் லோம்ரோர், கிளென் மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக், 6 ஷெர்பேன் ரதர்ஃபர்ட் சொல்ற. அதுல ஒரு மாற்றம் ஏதாவது பண்ணிக்கிறியா?
இல்ல ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் கண்டிப்பா ஆடுவார். ஓ ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட், ஓ ஓகே, ஆடுறாரு அவரு. ஆமா. அதுக்கப்புறம் நம்பர் 7 வனிந்து ஹசரங்கா. மேக்ஸ்வெல் ஃபாஃப் முதல்ல மேக்ஸ்வெல் அவைலபிள் கிடையாது ஃபர்ஸ்ட் கேமுக்கு. 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மேக்ஸ்வெல் அவைலபிள். அவரும் அவைலபிள் கிடையாது, ஹேசல்வுட்டும் அவைலபிள் கிடையாது. சோ தட் இஸ் நாட் ஸ்டார்டிங் 11 ஃபார் தம். இல்ல இப்போ உங்களுக்கு மேக்ஸ்வெல் அவைலபிள் இல்ல. ஆமாப்பா. அப்ப உங்களுக்கு they have to go with Finn Allen. அது there won't be much of a confusion on that. They will go with Finn Allen. So எப்படி அவங்க போவாங்கன்னா சொல்லுங்க. எனக்கு என்னவோ ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல எனக்கு என்னவோ ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் வேணா அவங்க ஆடுவாங்க 4ல. ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் 4ல ஆடிடுவாங்க. Finn Allen ஓபனிங் அட் தி டாப் இல்ல. சோ இப்போ இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்போ ஒண்ணு இப்போ அவங்களுக்கு இருக்கிற வெளியில இருக்கிற ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா டேவிட் வில்லி, ஜேசன் பேரன்டார்ஃப் அண்ட் ஃபின் ஆலன். சரிப்பா, நான் 11 சொல்றேன்ப்பா. நான் 11 சொல்றேன், நீ அதுல மாற்றம் இருக்கா நீ பாருப்பா, நான் ஹெல்ப் பண்றேன்ப்பா உனக்கு. பிளஸி அண்ட் விராட் கோலி, மஹிபால் ஒரு 4 ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் / ஃபின் ஆலன் வச்சுக்கலாம். பட் ஐ டவுட் ஃபின் ஆலன் பிளேயிங். இவர் தான் ஆடுவார், ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் தான் ஆடுவார். நம்பர் 5 இஸ் தினேஷ் கார்த்திக். நம்பர் 6 தட் இஸ் கோயிங் டு பி தி ஒன்லி क्वेश्चन மார்க். அதுக்கு நீ ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னா சொல்லு. நம்பர் 7 ஹர்ஷல் பட்டேல். நம்பர் 8 வனிது ஹசரங்கா. சோ நம்பர் 9 இஸ் முகமது சிராஜ். நம்பர் 10 ஜேசன் பெஹரன்டார்ஃப். அண்ட் நம்பர் 11 ஒன் பிட்வீன் ஆகாஷ் தீப் ஆர் சாமா மிலிந்த். எனக்கு என்னமோ சித்தார்த் கால் வந்து ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் நம்பர் 11 சித்தார்த். நம்பர் 11 சித்தார்த் கோலா போட்டுக்கலாம். நம்பர் 11 சித்தார்த் கோல். இந்த நம்பர் 6ல யார் ஆட வைக்க போறாங்கறது மட்டும் சொல்லு. நம்பர் 6 தான் எனக்கு வந்து அது ஒரு ஷாபாஸ் அஹமதா கூட இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் இருக்காங்க, வனிந்து ஹசரங்கா. ஷாபாஸ் அஹமத் கேன் ஆல்சோ பேட். ஸோ இதை நான் விட்டுட்டேன். சாரி, மேக்ஸ்வெல் வந்து 6ஆம் தேதி வரைக்கும் அவைலபிலிட்டி இல்லைன்றதை விட்டுட்டேன். ஸோ I feel that Shahbaz Ahmed will get the first chance, being played for RCB and contributed, but can also bat. So I feel it is going to be Shahbaz Ahmed. மத்த எதுவும் நீங்க சொல்றது எனக்கு சேஞ்ச் ஆற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா I don't think people have got enough belief. அப்போ ஒரு வாட்டி படிச்சிரு. அப்போ ஒரு வாட்டி ஃபுல்லா படிச்சிரு. ஃபாஃப் டு பிளஸ் இன் விராட் கோலி, மஹிபால் நம்பர் 3. Number 3 Mahipal Ramror. Number 4 ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட். Number 5 தினேஷ் கார்த்திக். Number 6 ஷாபாஸ் அஹமத். Number 7 வனிந்து ஹசரங்கா. Number 8 ஹர்ஷல் பட்டேல். Number 9 சித்தார்த் கால். Number 10 ஜேசன் பெரன்டார்ஃப். Number 11 முகமது சிராஜ். இதுதான் பிளேயிங் 11. So that sounds like the 11 that is most likely to go out on the park நானும் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ KKR க்கு மூவ் பண்ணலாம். ஓஷன்ஸ் 11 என்ன நினைக்கிறப்பா? ஒரு ஸ்லாட்டுக்கு ஒரு பேக்கப் வச்சிருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் பேக்கப் ஆப்ஷன்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. சோ there is no rocket science. இப்ப நிறைய பேர் நான் சொல்றது டிஃபர் பண்ணுவாங்க இதுல. I feel this is what they're going to do. Venkatesh Iyer number 1, Ajinkya Rahane number 2, Shreyas Iyer number 3, Nitish Rana number 4, Sheldon Jackson number 5, Andre Russell 6, Sunil Narine 7, Tim Southee 8, Shivam Mavi 9, Varun Chakravarti 10. Probably Cummins-um availability இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, they will try and play Chamika Karunaratne. Chamika Karunaratne, not a Sam Billings at the top and somebody else at the bottom. ஒரு Rasik Dar from Kashmir who's an in-swing bowler. ஒரு replacement for Shivam Mavi எடுத்திருக்காங்க அவங்க. That's an interesting option. It's an interesting debate, but maybe இதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. Maybe we can expect Chamika Karunaratne maybe அவர் நல்ல டெப்த் பேட்டிங் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவரை கூட ஆட வைக்கலாம். So make sense. Anyway, that's the team that they have picked. சிவம் மாவியே வச்சிருக்காங்களே, சிவம் மாவியே ஆட சான்ஸ் இருக்கேப்பா. Chamika Karunaratne போல சிவம் மாவி ஆடிட்டா they can play even Sam Billings at the top இல்ல. இல்ல நீங்க சாம் பில்லிங்ஸ் டாப்ல ஆடினீங்கன்னா இப்ப ஷெல்டன் ஜாக்சன் வந்து ஒரு குமுற ஃபார்ம்ல இருக்காரு. ஏற்கனவே வந்து they are backing. நம்ம இந்திரஜித் கூட குமுற ஃபார்ம்ல இருக்காரு. 3 ரஞ்சி டிராஃபி கேம்ல 300. அவரும் கீப்பரா தான் போயிருக்காரு. He kept wickets at TNPL. So அவர் கூட ஒரு ஆப்ஷனா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. Someone they might be looking at. ஏன்னா they are probably இப்ப எப்படி ஐபிஎல் டீம்ஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னா கீப்பருங்கிறது ஒரு ரிசோர்ஸ் வந்து ஒரு கேட்ச் ஒரு இது அந்த மாதிரிலாம் ஒரு மேட்சுக்கே 10-15 பால் தான் வருது. So somebody who can be ஒரு பேங்க் மாதிரி இருந்தா போறோம். அவுட்ஸ்டாண்டிங்கா கீப்பர் க்ளவ் ஒர்க் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு பாக்குறதுனால வந்திருக்காங்க. அதனால இந்திரஜித்தை கூட பாப்பாங்க. சின்ன இல்ல சாம் பில்லிங்ஸ் மேல ஆட வச்சா கீப்பர் கவர் ஆயிடுது.
சாம் பில்லிங்ஸ மேல ஆட வச்சா கீப்பர் கவர் ஆயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா the only place where Rahane can play is at the top of the order. So இப்ப அவங்களுக்கு வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர் இல்லப்பா மாதிரி ஒரு நான் flamboyant சொல்றேன் இல்ல இப்படி பாரு வெங்கடேஷ் ஐயர் and அஜிங்கியா ரஹானே the top. 3 வந்து ஸ்ரேயஸ் ஐயர், 4 வந்து நிதிஷ் ராணா, 5 வந்து யார் சொன்னீங்க? ஆண்ட்ரே ரசலா, 5 ஷெல்டன் ஜாக்சன் சொன்னீங்க, 5 சாம் பில்லிங்ஸ், 6 வந்து ஆண்ட்ரே ரசல், இன்ட்ரூம் ரசல், 7 சுனில் நாராயண், 8 வந்து சமிகா சிவம் மாவி, 9 வந்து வருண் சக்கரவர்த்தி, 10 வந்து வேற யாரோ மிஸ் பண்றேன்னு, 10 வந்து டிம் சவுதி, 11 வேற யாரு? யாரோ ஒரு 11 தான் நீங்க ஒரு ஆள் எடுக்கணும். அப்போ 11 யாராவது எடுத்துக்கலாம், இந்தியன் எடுத்துக்கலாமே. உங்களுக்கு சாம் பில்லிங்ஸ் ஆயிடுச்சு, ஆண்ட்ரே ரசல் ஆயிடுச்சு, சுனில் நாராயண் ஆயிடுச்சு, டிம் சவுதி ஆயிடுச்சு, ஆயிடுச்சு. யூ டோன்ட் ஸ்டில் சாம் பில்லிங்ஸ் ஆட்டிங் கீப்பரா? சாம் பில்லிங்ஸும் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நம்பர் 11 ஒரு இந்தியன், மேபி ஒரு ரசீத், நிறைய ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு, ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு. டு பி ஆனஸ்ட் வித் யூ. சோ அவங்க இன்னொன்னு, இப்போ நீங்க அப்படி சொல்றீங்க, அலெக்ஸ் சேல்ஸ் அன்பார்ச்சுனேட்லி ஹஸ் புல்ட் அவுட். அது என்ன ரீப்ளேஸ்மென்ட்னு இன்னும் தெரியல. சோ அதுக்கு அந்த ரீப்ளேஸ்மென்ட் எடுத்து இல்ல ஆண்ட்ரே ரசல் கேன் போல், சிவம் மாவி இஸ் தேர். அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அனுகுல் ராயை கூட நம்பர் 7 ஆடலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு கேகேஆர். ஐ ஃபீல் சாம் பில்லிங்ஸ் நம்பர் 5 ஆடுவார்னு எனக்கு தோணுது. சரி, பொறுத்து இருந்து பார்க்கலாம். எனிவே தட்ஸ் தி ஓஷன்ஸ் 11 ஃபார் கேகேஆர் அண்ட் ஆர்சிபி. நீங்களா என்ன நினைக்கிறீங்க? உங்க காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. இந்த ஸ்டார்டிங் 11 ஒத்துக்கிறீங்களா, இல்ல உங்களோட ஆப்ஷன்ஸ் என்ன? ஆப்வியஸ்லி பேட் கமின்ஸ் வந்துட்டாங்கன்னா, இன்ஃபேக்ட் உமேஷ் யாதவ் இருக்காரு கேகேஆர்ல. சோ உமேஷ் யாதவ் will also be the number 11 bowler for KKR. So ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ், ஒரு ஸ்லாட்டுக்கு 2-3 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அது ஒரு பயங்கர ஸ்ட்ராங். KKR look a very very strong team going into the IPL as usual. லாஸ்ட் இயரும் அப்படிதான் போனாங்க. சரி, நீங்க ஒத்துக்கிறீங்களா ஸ்டார்டிங் 11ல? நீங்க என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க? ஏன்னா பேட் கமின்ஸ் அவைலபிள் இல்ல. பேட் கமின்ஸ் வந்துட்டா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ். ஒன்னும் பேசுறதுக்கே ஒன்னும் இல்ல. டிம் சவுதியை கூட ஆடாம அவங்க உமேஷ் யாதவ், ரசீக் தர், சிவம் மாவி எல்லாரையும் ஆடலாம். So okay, that's our episode for KKR and RCB. பத்துக்குள்ள நம்பர் ஒன்னு சொல்லு இந்த எபிசோட் முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். Until then, take care, stay safe.